ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமா கொழுக்கட்டையும் அதுக்கு வெங்காயம் தக்காளி சட்னியும் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். பொரிச்சு கொட்டுறது நல்லா கிராண்டாக இருக்கணும். அப்போ தான் உப்புமாவுக்கு அந்த ஃப்ளேவர் அண்ட் இது வரும், கலர் ரிச்னஸ் எல்லாம் வரும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, பிடிக்கிறவா பெப்பர் போட்டுக்கலாம். நான் போடலை. மிளகா வெத்தல் அண்ட் பெருங்காயம். மிளகா வெத்தல் பிச்சு போடலாம், இல்லைனாக்கா நம்ம கடைசியில் பிசையறப்ப ஆறுனதுக்கப்புறம் உப்புமாவை பிசைவோம் இல்லையா கொழுக்கட்டை பிடிக்க, அப்போ பொடிச்சு போட்டுக்கலாம். ஓகே, கருகாப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிச்சு கொட்டி விடுறது. நான் கட்டை பெருங்காயமே சின்ன பீஸாக போட்டேன். நல்லா தண்ணி கொதித்து உப்புமா கிண்டுறப்ப அது கரைஞ்சி விடும். அதை பற்றி நோ வரிஸ். ஓகே, தண்ணி கொதித்ததுக்கப்புறம் கல்லுப்பு போட்டு நான் கொதித்த தண்ணியை தான் விட்டேன். இருந்துட்டு எல்லாம் சேர்ந்து கொதித்ததுக்கப்புறம் கல்லுப்பு போடுறது. நல்லா ஒன்று கொதி வரட்டும். அதுக்கப்புறம் ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். 1 கிளாஸ் தோசை பச்சரிசி அரைச்சிட்டு அதாவது பல்ஸில் போட்டு எடுத்தேன். பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு ஜஸ்ட் அந்த ஜாரில் இருக்கிற தண்ணியை தான் சேர்த்தினேன். தண்ணி விட்டு அரைச்சது கிடையாது. ஸோ அதையெல்லாம் போட்டு சேர்த்தி உப்பும் போட்டு நல்லா உப்புமா மாதிரி கிண்டணும். உப்புமா பதத்துக்கு நல்லா வந்துவிடும். அடி ஒட்டாதைக்கு நல்லா சேர்ந்து வந்துவிடும் கட்டியாக. அதில் துருவி வச்ச தேங்காயை சேர்த்திக்கணும். நல்லா துருவி வச்சுருந்ததை சேர்த்தின்னுட்டு நல்லா இலக்கி கொடுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஒன்று சேர்த்திக்கணும். அப்போ அந்த மிளகாய் அதையெல்லாம் பொடிச்சு போட்டுவிட்டானாக்கா ஈக்குவலாக எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். அப்புறமா பிடிச்சி ஸ்டீமில் வைக்க வேண்டியது தான். ஹையில் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இட்லி வைக்கிற மாதிரி இட்லி தட்டில் கொழுக்கட்டையை பிடிச்சிட்டு வைக்கிறது. நான் உருண்டையாக பண்ண மாட்டேன், ஓவலாக பண்ணுவேன். ஸோ தட் கொஞ்சம் குக்கிங் டைம் கம்மியாகும்னு சொல்லிவிட்டு இந்த மாவுக்கு எனக்கு 20 கொழுக்கட்டை வந்தது. கீழே தட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரே ஒரு இட்லி தட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா கொழுக்கட்டையும் வச்சு எடுத்து விட்டேன். அபவுட் 5 மினிட்ஸ் ஹையில் வச்சுட்டு நல்லா 10 மினிட்ஸ் சிம்மில் வேகணும். அப்போ தான் நல்லா வேகும், உள்ளே நல்லா வரும், ஒரு நல்ல பளபளா லுக்கும் வந்துவிடும். அவ்வளோதான், கொழுக்கட்டை ரெடி. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி, வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் வதக்கி உப்பு மஞ்சள் பொடி சேர்த்திட்டு மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியதாக. நான் பொரிச்சு கொட்டலை, ஏன்னா கொழுக்கட்டையிலேயே நல்லா பொரிச்சு கொட்டியாச்சு. ஸோ இது சிம்பிளாக இருக்கட்டும்னு பொரிச்சு கொட்டலை. ஜஸ்ட் ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி விட்டு பண்ணியிருக்கேன். சிலப்போ கம்மியும் ஆகலாம், சிலப்போ ஜாஸ்தியும் ஆகலாம். அது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுங்கோ. ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் கொடுங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ.